Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by genreviews.online. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மோஜிசா என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? மோஜிசானா அற்புதம். அற்புதங்கிறது நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுறது தான் அற்புதம். முன்னாடி வாழ்ந்த காலத்தில் சில நபிமார்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை வழங்கியிருக்கான். ஸோ நபிமார்கள் எங்களால் இந்த விஷயத்தை நடத்த முடியாது, அல்லாஹ்வின் உத்தரவுப்படியே நாங்கள் அந்த அற்புதங்களை செய்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அல்லாஹ் சில நபிமார்கள் அவங்க மக்களுக்கு இஸ்லாத்தை பரப்புனாங்க, அவங்க ஏகத்துவத்தை சொல்லக்குள்ள இந்த மாதிரியான சில அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டினான். அப்படி ஒரு 3 நபிமார்களை பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சந்திரனை பிளந்து காட்டினான். இக்குதரபதி ஷாத்து ஒன்று ஷக்கல் கமர், மறுமை நாள் நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது அப்படிங்கிற சூரா கமர் மூலமாக அல்லாஹ் நம்மளுக்கு சாட்சி சொல்கிறான். அதே மாதிரி நபிக்கு ஸ்டார்டிங்கில் அவங்க தூங்கக்குள்ளே ஒரு கனவு வரும். அதே கனவு காலையில் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தையும் அல்லாஹ் முஹம்மது நபிக்கு கொடுத்துருந்தான். அடுத்தது என்ன நபினா மூசா நபி. மூசா நபியை பற்றி நம்மளுக்கு நிறைய தெரியும். அவங்களோட கடைசி டைமில் ஃபிரௌனோட படைகள் அவங்கள கொல்றதுக்காண்டி முயற்சி பண்ணக்குள்ள ஆப்போசிட்டில் வெறும் கடல் மட்டும்தான் இருக்கும். அப்போது அந்த கூட்டத்தோட மக்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையேன்னு ரொம்ப வேதனைப்படுவாங்க. அப்போது மூசா நபி அல்லாஹ் மேலே இருக்கிற தவக்குள்ள யாரும் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை வைப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அந்த கம்பாலே அந்த கடலை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபிக்கு உத்தரவிடுவான். அப்போ அவங்க செய்யும்போது அந்த கடல் அல்லாஹ்வின் உத்தரவுப்படி அவங்களுக்கு ஒரு பாதையாக அமையும். அதே மாதிரி அல்லாஹ் மூசா நபிக்கு அந்த கட்டை அவங்க வச்சிருந்த கம்புனால் அதை பாம்பாக மாற்றுற மாதிரியும், ஆனால் அது அவங்களுக்கு ஒரு பாதையில் விளக்காகிற மாதிரியும் நிறைய அற்புதங்களை கொடுத்துருந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு நபி என்னன்னா நபி ஈசா நபி ரொம்ப அவங்க இன்னும் மரணிக்கலைன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி தானே அல்லாஹ்விடம் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் பிறவி குருடர்களை சரி செஞ்சாங்க. பிறப்பிலேயே அவங்க பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுத்தாங்க. குஷ்ட நோயை சரிப்படுத்தினாங்க. அதே மாதிரி மரணித்தவர்களுக்கு உயிரும் கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க களிமண்ணால் ஆன பறவையை அதுக்கு உயிர் கொடுத்து பறக்க வச்சாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்குள்ள நிறைய மக்கள் இவங்க தான் கடவுள், நபி ஈசா நபி தான் கடவுள்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கள வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அற்புதங்கிறத பார்க்கக்குள்ளேயே நாம் அவங்க தான் பண்ணுறாங்க, அவங்களால எப்படி முடியுது, அப்போ இவங்க சக்தி வாய்ந்தவங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் அதை நம்புகிறாங்க. ஸோ அதனால் நபிமார்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது எங்களிடம் இருந்து வந்ததில்லை, இது அல்லாஹ்வின் நாட்டப்படியே நாங்கள் இந்த அற்புதத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் மற்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.